வருகிறார் குபேர கலச அறக்கட்டளையின் துணைத் தலைவர் லக்ஷ்மண் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வணங்கி நம்முடைய குபேர கலச அறக்கட்டளையோட 23வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல கலந்துகிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆன்லைன் கரூர் டிவி நேயர்களுக்கும் வெற்றிப்படிகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் வணக்கங்கள். இப்போ நான் பேச போற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் தான். அதுல சனி பகவானுடைய தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 12 பாவங்கள் இருக்கு. அந்த 12 பாவகத்துல சனி பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து அவங்களுக்கு அந்த நோய் பாவகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு என்ன மாதிரி மருத்துவங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதுல லக்ன பாவம்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன தெரியும், லக்னம் அப்படின்னாலே தலை சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா தலை உயிர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய, ஏன்னா லக்னம்ங்கிறது ஒரு உயிர்னு சொல்றோம். அப்ப அந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், அப்ப லக்னத்திலே சனி பகவான் இருக்கு அப்படின்னா அவங்க மந்தமான சூழ்நிலை, அதாவது அவங்க பேச்சு அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமா வரக்கூடிய அமைப்புல இருக்கும். சிந்தனையே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓகே நன்றி. அதே மாதிரி மறதி தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். அப்ப அந்த மறதி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா சனி பகவான் லக்னத்துல இருக்காரு அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு இடத்துல வச்சு எடுத்து டக்குன்னு மறந்துடுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை 2-3 வாட்டி செய்வாங்க. ஒரு இடத்துக்கே போறாங்க அப்படின்னா அது யோசனைகளை பல விதமா இருக்கும். டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த யோசனையை தாமதப்படுத்துறது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காரகத்துவமா இருக்கும். அப்ப லக்னத்துல இருக்கு அப்படிங்கும்போது அப்ப அவங்களுக்கு சப்போஸ் 6, 8, 12 அந்த சனியோட தசா புத்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல பாவிகரங்களுடைய தொடர்பு ஏதாவது நடக்குதுங்கிற பட்சத்துல அவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள்ல வரும். அதுல கழிவுகள் ஏற்படுத்துறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூளையில கேன்சர் வர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சனியினுடைய காரகத்துவத்துல வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க எந்த மாதிரி அந்த அவங்க விஷயத்தை நம்ம சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா, அவங்க நல்லெண்ணெயை தலைக்கு வச்சு குளிக்கிறது, எலுமிச்சம்பழத்தை தலைக்கு தேய்ச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெட்டி வேர் இருக்கு. அந்த வெட்டி வேரை நல்லெண்ணெயில காய்ச்சி அதை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு டெய்லி அவங்க தலையில யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் குளிர்ச்சியும் ஏற்படும். தலை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள், ஏன்னா தலைவலிலாம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, அதே மாதிரி மண்டையை சுத்தி வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும், பல் சார்ந்த தொந்தரவுகள் வரும். அதே மாதிரி மூக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்க தொந்தரவுகள், அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறது, கழிவு தேக்கம், மூக்கு தண்ணியா ஒழுகிறது, எல்லாம் அடுக்கு தும்மல் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இந்த தொந்தரவுகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம பேஷண்ட் ரீதியாகவும் நம்ம பார்த்துக்கிறோம், ஜாதக ரீதியாகவும் பார்த்துட்டு இருக்கிறனால நமக்கு அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்து நிவர்த்தி பண்றோம். சப்போஸ் ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்து நிவர்த்தி பண்ண முடியலைங்கிற பட்சத்துல பேஷண்டா பார்க்கும்போது ஒரு 4-5 வாட்டி சிட்டிங்ல வராங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் அது ரிசல்ட் கிடைக்கலும் போது அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போதே தெரிஞ்சு சரி இதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக கியூர் ஆகக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதையும் சேர்த்து ஜாதகம் பிளஸ் மருத்துவம் சேர்ந்து பண்றதுனால இது ஒரு பிளஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இது மாதிரி விஷயங்கள், அப்போ அந்த நோய் சார்ந்த பாவங்கள்ல அவங்க பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல இருக்கு. அதே மாதிரி வாய் தொந்தரவுகள் இருக்கும். அதே வாய் துர்நாற்றம்லாம் சொல்றோம் இல்லையா, அது சார்ந்த தொந்தரவுகள்ல இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வரும். அப்போ இவங்க எந்த மாதிரி ரெமெடி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வசம்பு பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது நைட் நேரத்துல அரைச்சு அதை அவங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குது. அது கூட பாத்தீங்கன்னா கிராம்பு, பட்டை இதையும் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா, அதாவது எப்ப காலையில எந்திரிச்ச உடனே பாக்கெட்ல எப்பயுமே அவங்க கிராம்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கிராம்பு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிராம்பு எடுத்து வாயில போட்டு மெதுவா மென்னு, ரொம்ப கடிச்சுல சாப்பிடாம அதை மெதுவா அதை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பல்ல இருக்கிற தொந்தரவுகளும் நீங்கும், கிருமிகளும் நீங்கும், வாய் துர்நாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த கிராம்பு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அப்ப 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கழிவு தேக்கங்கிறது அவங்களுக்கு வாயில பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. அப்ப அந்த உமிழ் நீரே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிருமி தொற்றா மாதிரி அந்த வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்துற விஷயத்தை ஏற்படும். அப்ப இது அவங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு தோல் சம்பந்தமான விஷயங்கள், தோல் பட்டை சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி கழுத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவு வரக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கழுத்து எலும்பு சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி கழுத்து தாடைன்னு சொல்லுவாங்க, அந்த தாடைக்கு கீழே வர விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம்
அப்போ அது சார்ந்த நோய் பாவத்துக்கு நம்ம வந்துருச்சு. அப்போ அதை நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா? அப்போ தோள்பட்டை சம்பந்தமான விஷயங்களுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். விளக்கெண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் கூட தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெய் முக்கூடல் எண்ணெய்ன்னு சொல்லுவோம். இந்த முக்கூடல் எண்ணெயும் ஒண்ணா சேர்த்து அதை காய வச்சு, அதாவது மிதமான சூட்டில், அதாவது நேரடியாக நெருப்பில் வச்சு கொதிக்க விடாம ஒரு சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணிக்குள்ள இந்த 3 எண்ணெயும் ஒரு பாத்திரத்தை வச்சு மிதமான சூடு பண்ணணும். அந்த 3 எண்ணெய் நல்லா ஒரு ஹீட் ஆகணும். அந்த ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை இவங்க ரெகுலரா அந்த தோள்பட்டை இடத்துலயே கழுத்து சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து நல்லா தடவிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த நோய் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற தொந்தரவு நீங்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய, ஏன்னா நெஞ்சு சளி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருதயம் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா 5 4ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருதயம் சொல்லலாம். அப்போ இந்த இருதய பயம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ இல்லை 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ கண்டிப்பாக அந்த இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். படபடப்புன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன விஷயத்தை செய்ய போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு படபடப்பு வரும். இந்த படபடப்புக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது அந்த தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு அந்த வீசிங் பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும். இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி ரெமெடி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அதே நெல்லெண்ணெய் தான். நெல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் 2யும் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டு நல்லா, அதாவது எண்ணெய் நல்லா சூடு, இது நம்ம நெருப்பில் நல்லா ஓரளவுக்கு மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். இதை மட்டும், ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நெருப்பில் நல்லா மிதமான சூட்டில் நல்லா காய வச்சு அந்த எண்ணெயை இறக்கி வைக்கும் போது மட்டும் பச்சை கற்பூரத்தை நல்லா உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை, அதாவது இந்த வெத்தலை இருக்கு இல்லையா, அந்த வெத்தலையை லைட்டாக தோசைக்கல்ல வச்சு நீங்கள் சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிக்கிட்டு நம்ம அந்த எண்ணெயை காய வச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை அந்த வெத்தலையில் தடவி நெஞ்சு மேலே அப்படியே போட்டு வச்சுக்கணும். இது நம்ம நைட்டு தூங்கும் போது நம்ம பண்ணலாம். இது எல்லாருக்குமே பண்ணலாம், குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே பண்ணக்கூடிய விஷயம். இது பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே ஈஸியாக கொண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நான் நம்மளுடைய பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் தான். அதன் மூலமா அவங்க கியூர் ஆகுறாங்க. ஏன்னா இது சின்ன விஷயம் தான், அந்த சின்ன விஷயங்கிறது பெரிய விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதே மாதிரி தான் 5ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுதும் இந்த இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் சொல்கிறோமா, அப்போ அந்த ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பம்பிங்கில் பிரச்சனை வர்றது, படபடப்பு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இருக்குது. கொத்தவரங்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்து அதை மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சீரகம், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சூப்பு மாதிரி நம்ம பண்ணி அதை நம்ம குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தேவையான அந்த பம்பிங், அந்த நரம்புகளுக்கு, அதான் நம்ம நரம்புகள் மூலமாக தான் நமக்கு ரத்தம் ஹார்ட்டுக்கு போகுது. அப்போ அந்த ஹார்ட்டினுடைய அந்த நரம்போட பலமாகும். அப்போ அந்த இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன்னா இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இருதய அடைப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே குணமாக்க முடியும். ஏன்னா அது போக பார்த்தீங்கன்னா இந்த அக்கு பிரஷர் சொல்லுவாங்க, அந்த அக்கு பிரஷர் ரீதியாகவும் நம்ம இதை குணமாக்க முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஆரம்பத்திலே நம்ம பார்த்துக்கணும். ஒரு சின்ன வலி வரும்பொழுதே அதை நம்ம ஏன் வருது, எதுக்கு வருது முதல்ல நம்ம கவனிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஓடுற காலமாக இருக்கான், வேக வேகமாக போகிறோம், வேக வேகமாக சாப்பிட்றோம், தூங்குறதும் டைமிங் மீறி தூங்குறோம். இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம உடலை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடல் மொழி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த உடல் மொழியை நம்ம எப்போ கவனிக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் சேமிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம். 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறு சம்பந்தமான விஷயங்கள், மலச்சிக்கலும் வரும். வயிறு சம்பந்தமான விஷயங்கள்னா கொஞ்சமாக உணவு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறு உபுசமாகிறது அப்படிங்கிறது வரும். அப்போ அதை தொந்தரவு வருதுனாலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கழிவு தேக்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சிறுகுடலாகட்டும் பெருகுடலாகட்டும் இதில் உங்களுக்கு கழிவு தேக்கங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம குணப்படுத்தணும் இல்லையா. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, இந்த சக்கரவள்ளி கிழங்கை நல்லா நல்லெண்ணெயில் டிப் பண்ணி, அதாவது இது நைட்டு நேரம் தான், ரொம்பலாம் அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை, ஒரு சின்ன பீஸ் அளவு எடுத்தால் போதுமானது. நல்லெண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் சம்பந்தமான விஷயங்கள், குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா கிட்னி சம்பந்தமான விஷயங்கள தொந்தரவு வரும். கல்லாகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கணையம் சொல்லுவோம், அந்த கணையம் ஹீட் ஆகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை வியாதி வரதுக்கான அமைப்பும் இதுதான். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா
நன்னாரி பொடி இருக்கும். அந்த நன்னாரி பொடியும் ஜப்சா விதைன்னு சொல்லுவோம். அந்த ஜப்சா விதையும் ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கணும். அந்த நன்னாரி பொடியும் ஜப்சா விதை ஒரு ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா நன்னாரி பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அப்படி ஊற வைக்கும் பொழுது அது கூட மாவிலை இருக்கு இல்லையா, மாவிலையில் ஒரு 2 இலை எடுத்து நல்லா எந்த அளவுக்கு பிக்க முடியுமோ தூள் தூளாக பிச்சு அந்த தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த கிட்னி சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள தொந்தரவு நீங்கும். அந்த கணையினுடைய ஏன்னா ஹீட்டின் மூலமாக தான் அந்த சக்கரை வியாதியெல்லாம் வர்றதுக்கான அமைப்பு, அந்த ஹீட்டை குறைக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஒரு ரெமடியில் உங்களுக்கு ரெடி ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மர்ம உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள், அந்த பூஞ்சை தொற்றுகள்லாம் வர்றது, வெள்ளைப்படுதல், பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுத்துகிற பிரச்சனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மென்சஸில் வர்றதுனால அவங்களுக்காக அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதே ஆண்களாக இருந்தாலும் அந்த பூஞ்சை தொற்றுன்னு சொல்லுவோம், அது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வர்றது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த வீரியத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய வீரியத்தன்மை, அப்போ அந்த விந்துன்னு சொல்லுவோம், அந்த விந்துனுடைய கெட்டித்தன்மை குறையிறது, அதே மாதிரி நீர்த்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இந்த தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகம் இருக்கும். அப்போ இவங்க எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, மருந்து அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் நீர்முள்ளி விதைன்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் கிடைக்கும். இந்த 2 மூலிகையும், அதாவது ஒரு வாழைப்பழம், அதாவது நைட்டு நேரத்தில் ஒரு வாழைப்பழத்தில் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடும். இதில் 2ல் ஏதோ ஒன்று தொடர்ந்து எடுத்து வந்தால் போதும். அதாவது நீர்முள்ளி விதையாக எடுத்தால் அது ஒரு 48 நாள் எடுக்கலாம். இல்லை ஓரிதழ் தாமரை கிடைச்சா அந்த ஓரிதழ் தாமரை, இது 2ல் ஏதோ ஒன்று, அதை வந்து ஒரு 48 நாள் வாழைப்பழத்தில் பிசைஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடணும். காலையில் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றுல ஃபஸ்ட்டு அதை தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஆண்களுடைய வீரியத்தன்மை ஆகட்டும், விந்து நீர்த்து போனாலும் அது கெட்டிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மூலிகைக்கு இருக்கு. இதை அவங்க ரெகுலராக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண்மை பிரச்சனை கண்டிப்பாக ரெடி ஆகும். ஏன்னா நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் உருவாயிருச்சு குழந்தையின்மை பிரச்சனையெல்லாம். ஏன்னா அதனால் நிறைய ஹாஸ்பிட்டலில் தேடி போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய உயிரணுக்கள் வந்து நல்ல பலமாக வேலை செய்யும். அதனால் அவங்களுக்கு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இவங்க தந்தையாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதே பெண்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணலான்னா கருவேப்பிலை பொடி, அந்த கருவேப்பிலை பொடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருதானையும் நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கருவேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு மருதாணி பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மதிய நேரத்தில் சுடு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அப்படின்னா அவங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற குற்றங்கள்லாம் நீங்கும். அதன் மூலமாக அவங்களுடைய கரு உற்பத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது தான். இதை அவங்களை ரெகுலராக எடுத்துடும். இதுலேயே மென்சஸ் பிரச்சனை இருந்தாலும், அதாவது இரகுல பிடிப்போ, அதாவது கரெக்டான நேரில் மென்சஸ் ஆகலை, 30 நாள் ஆக வேண்டியது 40 நாள் ஆகுது, 45 நாள் ஆகுது, ஒரு 2 மாதமே ஆகுது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த மாதவிடாய் சம்பந்தமான சுழற்சி கரெக்டாகும். அதன் மூலமாக அவங்களுடைய கரு முட்டை பலமாகும். அவங்களும் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா இடுப்புக்கு கீழே பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா இடுப்புக்கு கீழே அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்க் எலும்பு சொல்லுவோம். இந்த டிஸ்க் எலும்புலாம் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உட்கார முடியல, நிமிர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அப்போது அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இந்த தீர்வை கொடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அதே தான், நெல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நெல்லெண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா இழுப்ப எண்ணெய் இருக்கும், இந்த 2ஐயும் சேர்த்துக்கணும். இந்த 2ஐயும் சேர்த்து அது கூட பார்த்தீங்கன்னா சுக்குப்பொடி கலந்து இதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து ரெகுலராக அவங்க இடுப்பில் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இடுப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கிற தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய காலு கீழே, அதாவது தொடை சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே கூட கால் சம்பந்தமான விஷயங்கள்னு சொல்லலாமா. அப்போது அது சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு ரெமெடி கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த இடத்துல இந்த 3 இடத்துலையுமே 10, 11, 12 சனி பகவான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே எல்லா விதமான பிரச்சனைகள் வரும். வெரிகோஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதும் பார்த்தீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள்ல தான் வரும். அப்போ இதை எப்படி நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படின்னா இவங்க யூஸ் பண்ண வேண்டிய என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நெல்லெண்ணெயும் யூஸ் பண்ணணும். அந்த தேங்காய் எண்ணெயும் நெல்லெண்ணெயும் என்ன பண்ணணும், இது வந்து நெருப்பில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இந்த எண்ணெயை வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஊமத்தாய் இலை இருக்கும் இல்லையா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். இந்த ஊமத்தாய் இலைன்னு சொல்லுவோம். அந்த இலையை மட்டும் பறித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு கைப்பிடியிலிருந்து 2 கைப்பிடி போடலாம் தாராளமாக. போட்டு நல்லா அதை அரைச்சிக்கணும். அரைச்சி அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நெல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஃபஸ்ட்டு நீங்கள் டபுள் பாயிலிங், அதாவது தண்ணிக்குள்ளே வச்சு காய வைக்கிறது, காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஊமத்தாய் இலை சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் விளக்கெண்ணெயில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர்லேருந்து ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் இந்த விளக்கெண்ணெய் இந்த இலையை காய வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம டபுள் பாயில் பண்ண அந்த நெல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் திரும்ப அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு மிதமான சூட்டில் 2ஐயும் போட்டு காய வச்சு. ஏன்னா இது தனித்தனியாக ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அதனுடைய உயிர்த்தன்மை மாறாமல் இருக்கும். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு உயிர்த்தன்மை இருக்கும். அந்த உயிர்த்தன்மையை நம்ம அப்படியே கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி பாயில் மெத்தட் பண்ணுறது. இப்படி பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயினுடைய அமைப்பு சூப்பராக இருக்கும். அப்போ இந்த வெரிகோஸ் சம்மந்தமான, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, மூட்டு சம்மந்தமான பிரச்சனை, பாதத்தில் வர எரிச்சல் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு எண்ணெய் சூப்பராக கேட்கும். அப்போ இதை அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த எலும்பு மஞ்சள் மூட்டில் நடக்க முடியாமல் தவிக்கிறாங்கன்னு இல்லையா, நடக்கும்போது வலி வர்றது, நடக்கும்போது சவுண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. மேலும் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பளித்த நம்ம நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9787779937, 9787779937. நன்றி, வணக்கம். அற்புதமாக பேசிய லக்ஷ்மண் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலா சார் அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.